ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தாங்க. ஷுட் ஹாவ் அண்ட் குட் ஹாவ் எந்த பிளேஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷுட் ஹாவ்னா அதுக்கான தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக we can make it into a sentence. ஸோ ஷுட் ஹாவ் மீன்ஸ் இருந்திருக்கணும். அப்போது அதோட ஃபார்ம், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னா ஷுட் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணோம். அதாவது V3 ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஷுட் ஹாவ் ஸ்டடிட் ஹார்டர். இப்போ வந்து நம்ம ஒழுங்காக மார்க் எடுக்கலை, மார்க் ஸ்கோர் பண்ணலை அப்படின்ற சிச்சுவேஷனில் நம்ம என்ன சொல்லலாம்? அப்போவே நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் படிச்சிருந்தோம் அப்படின்னா இப்போ நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் ஐ ஷுட் ஹாவ் ஸ்டடிட் ஹார்டர், நான் நல்லா படிச்சிருந்துருக்கணும், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஷுட் ஹாவ் கான் டு பெட் இயர்லி. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நைட்டு நான் சீக்கிரமாக தூங்க போயிருந்துருக்கணும். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நம்ம இந்த ஷுட் ஹாவ் அப்படின்ற இந்த வேர்பை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஷுட் ஹாவில் நீங்கள் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வாங்க குட் ஹாவ் பார்க்கலாம். குட் ஹாவ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இருந்திருக்கலாம், பாஸ்ட் டென்ஸில் சொல்லக்கூடிய ஒரு வேர்ப் தான். இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட ஃபார்முமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பு யூஸ் பண்ணி தான் நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், he could have got stuck in traffic. ஸோ கரெக்ட் டைம், ஆன் டைமில் வராததுனால நம்ம சொல்லுவோம்ல, ஒரு வேளை டிராஃபிக்கில் மாட்டியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? he could have got stuck in traffic. டிராஃபிக்கில் மாட்டியிருந்துருக்கலாம், அதனால தான் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான பிளேசஸில் யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் she could have informed me. முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல, இந்த மாதிரி நடந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு we can use this. ஸோ I hope ஷுட் ஹாவ் அண்ட் குட் ஹாவில் நீங்கள் கிளியர் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.